வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேரடி விற்பனை துறையில் ஒரு எளிய முறையில் வெற்றி அடைகிறதுக்கான ஒரு எளிய திட்டத்தை கொடுத்து எல்லோருக்கும் ஒரு ஈவனாக வருமானம் வர்ற மாதிரி கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு வியாபார திட்டத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு 25 நிமிடம் கரெக்டாக உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கான விடை இங்கே கிடைக்கும். உண்மையில் சம்பாதிக்க முடியுமா? இதை ஒரு தொழிலாக எடுத்து செய்ய முடியுமா? இதுக்கு நான் என்னால் இது செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகளுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியோட இன்றைக்கி இந்த செஷனுக்குள்ள நம்ம போவோம். நான் உங்கள் வெற்றி தோழன் ஆர் திருமூர்த்தி. ஒரு 17 வருடமாக நேரடி விற்பனை துறையில் ஒரே மேனேஜ்மெண்ட்டில் பயணிச்சிட்ருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ரெஃபரல் இன்கம் பிளான் வாழ்வின் வளர்ச்சி குழு நம்மளுக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கு. சிபாரிசு பண்ணுறது மூலமாக, சிபாரிசு அப்படின்னா நம்ம நிறையா ஜவுளி கடையை, நிறையா டாக்டர்ஸை, நிறையா ஹோட்டல்ஸை, நிறையா பொருட்களை சிபாரிசுன்னு பண்ணுறது நம்மளோட பழக்கம். இங்கே இருக்க போய் பாருங்கன்ட்டு போயிடுவோம், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, வேணா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் சிபாரிசு. ஸோ இதை மட்டுமே நம்ம சரியாக செஞ்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தொழிலாக நம்ம உருவாக்க முடியும். சக்ஸஸ்னால் என்ன? ஒரு பெரிய நிறையா பேருக்கு தெரிய வேண்டிய விஷயம். எதை வச்சு வெற்றியை அளவிடப்படுது? எல்லாரும் வெற்றியை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி உலகத்தில் பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு தான் ஒரு நபர் வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ஏற்றுக்க முடியும். ஒரு நல்ல வீடு, குழந்தைகளுக்கான நல்ல ஒரு கல்வி, நம்ம பயணிக்கிறதுக்கு ஒரு நார்மலான ஒரு கார் இருந்தால் கூட போதும். விடுமுறை நாட்களை கழிக்கிறதுக்கு வெளியூர், வெளி மாநிலங்களில் டூர் போகிறதுக்கான ஒரு பொருளாதார வசதி, இதெல்லாம் வச்சு தான் எல்லாரோட கனவு. இதை எளிமையாக அடையிறதுக்கு நிறைய பேரால் அடைஞ்சிட்ருக்காங்க. அது எப்படி அவங்களால மட்டும் அடைய முடியுது? காரணம், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயின்னு லெஃப்ட் சைடில் ஒரு கேட்டகரி இருக்குது, ரைட் சைடில் பிஸ்னஸ்மேன், இன்வெஸ்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாய்க்கு இண்டிவிஜுவல் எஃபெக்ட் தான் அவங்க இருக்கும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தான் தனியாக உழைக்க முடியும். எனக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்குது அப்படின்னு உழைச்சா கூட ஒரு லிமிட்டான ஒரு இன்கம் தான் அவங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால வருமானம் சம்பாதிக்க முடியும். ஒரு நிறுவனத்திலேயோ இல்லை ஒரு சுய தொழிலையோ ஒரு 15 வருடம் அவங்க நடத்தியிருந்தால் கூட அதுக்கப்புறம் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அவங்களால ஏதோ ஒரு காரணத்தால் செயல்பட முடியலன்னா அவரோட வருமானம் இருக்குமான்னு கேட்டால் 0. ஸோ நோ டைம் லிமிட். அவங்க நினச்ச மாதிரி லீவ் போட்டுக்கவோ, நினச்ச மாதிரி தன்னோட வேலையை செய்துக்கவோ முடியாது. ஆனால் பிஸ்னஸ்மேன், இன்வெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா டீம் எஃபெக்ட் அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அந்த டீம் எஃபோர்ட் யார் உருவாக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இன்ஃபினிட்டான ஒரு இன்கம் கிடைக்கும். திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி ஓனர் சொல்ல முடியும், என்னால் அடுத்த ஒரு ஆர்டரில் இத்தனை லட்சம் ரூபாய் என்னால் சம்பாதிக்க முடியும். ஒரு குழுவை யார் உருவாக்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு அதிகப்படியான வருமானம் ஏர்ன் பண்ணுவாங்க. குழு உருவாக்குனதுனாலேயே அவங்களுக்கு பேஷிவ் இன்கம் கிடைக்கும். பேஷிவ் அப்படின்னா ஒரு 15 வருடம் இல்லை ஒரு 5 வருடம் ஒரு தொழிலை ரன் பண்ணியிருந்தாலே, ஒரு கடையோ ஒரு ஹோட்டலோ, உதாரணத்துக்கு இன்றைக்கி பெரிய பெரிய ஜவுளி கடை நம்ம பார்த்துருக்கோம், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பார்த்துருக்கோம். அந்த ஓனரை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். யாருமே அந்த கடை வேலை செய்கிற நபர்கள் கூட அந்த ஓனரை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஓனருக்கு வருமானம் போகும். அந்த ஓனர் வெளிநாடு போனாலும் வருமானம் கிடைக்கும். அந்த ஓனர் கொரோனாவில் 1 மாதம் 2 மாதம் கொரோனாவில் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இதுதான் டைம் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளும் பிஸ்னஸ்மேனாக, இன்வெஸ்டராக ஒரு குழு உருவாக்குறதுக்கான ஒரு எளிமையான வாய்ப்பு தான் முதலீடு தேவையில்லாமல் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு திட்டம். அதுவும் நம்ம அன்றாட பழக்க வழக்கங்களை வைத்தே செய்யக்கூடிய ஒரு முறை. பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட உள்ள ஒரு பழக்கம். நம்ம எல்லா பொருளும் வாங்கிட்டு தான் இருக்கோம். நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவோம், நல்லா இருக்குன்னு. நல்லா இல்லைனாலும் அதையும் மக்களுக்கு சிபாரிசு பண்ணுவோம், இந்த பொருள் நல்லா இல்லை, இது சரியில்லை அப்படின்னு. ஆனால் அதை பயன்படுத்தின பிறகு சொல்கிறது வேறு, கேள்வி ஞானத்தில் சொல்கிறது அப்படிங்கிறது வேறு. பயன்படுத்தி சொல்கிறது தான் உண்மையான அனுபவமாக இருக்கும். அந்த மாதிரி ரெஃபரல் பண்ணுறது மூலமாக நம்மளோட பழக்க வழக்கங்களவே ஒரு பிஸ்னஸாக மாற்றக்கூடிய ஒரு துறை தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு துறை. இந்த துறை மூலமாக இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்னஸாக மாற்றிக்க முடியும். சரி சார், இந்த துறை
லீகலானதா, சட்டப்பூர்வமானதான்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு சப்ஜெக்ட் தனியாக ஒரு சிலம்பஸே கொடுத்துட்ருக்காங்க. அதோட பேஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. க்ரோத் ஆஃப் எம்எல்எம், அட்வான்டேஜ் ஆஃப் எம்எல்எம் சொல்லிட்டு சிலம்பஸ் இன்றைக்கி பாடத்திட்டங்களில் கூட கொடுத்துட்ருக்காங்க இந்திய அரசாங்கம். இது இந்திய கவர்மெண்ட்டோட கன்சியூமர் அஃபேர் மினிஸ்ட்ரி வழங்கிய கைட்லைன். நேரடி விற்பனை துறை நிறுவனங்களுக்கு ஒரு 410 நிறுவனங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. நீங்கள் போலியானதும் நீங்கள் பிரித்து பார்க்கணும். இங்கே நிறைய பேர் மணி செயின் நிறுவனங்கள் ஒரு சில பேர் பண்ணுவாங்க. 1 லட்சம் கொடுத்தா மாதம் 10,000 கிடைக்கும், 10 மாதம் கழிச்சு நீ போட்ட 1 லட்சமும் கிடைக்கும், நீங்கள் விளம்பரம் பார்த்தாலே போதும் உங்களுக்கு வருமானம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் இதில் அங்கீகரிக்கலை. அதெல்லாம் உண்மையில் போலியான ஒரு திட்டங்கள் தான். வியாபாரம் அப்படின்னா ஒரு பொருள் கொடுத்துருக்கணும், அதை கொடுத்த பணத்துக்கு மேஜிக் இல்லாமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கணும். இந்த மாதிரி நிறையா ஒரு கைட்லைன் இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். இது மத்திய அரசாங்கம் நம்மளோட நிறுவனத்துக்காக ஸ்பெஷலாக கொடுத்த திறன் மேம்பாட்டு முறை செய்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டும் நம்ம நிறுவனத்தின் மூலமாக மத்திய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொழில் முனைவோரை உருவாக்குறதுக்கான ஸ்கில் இந்தியா மூலமாக பயிற்சி கொடுத்து அதற்கான சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த கைட்லைன். லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், டைரக்ட் செல்லிங் கைட்லைன் 31 அக்டோபர் 2018 கொடுத்துருக்காங்க. 10 பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்தியா அரசாங்கம் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த கைட்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த கைட்லைன் தான் இது. தமிழ்நாட்டில் முறையான பண்ணக்கூடிய நிறுவனங்கள் நிறையா இருக்குங்க. நம்ம தான் பிரித்து பார்க்க தெரியணும். ஸோ நேரடி விற்பனைத்துறையின வளர்ச்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் நேரடி விற்பனைத்துறையின வளர்ச்சி 3 மடங்கு அதிகரிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 2025 8,000 கோடியாக அது இருக்கும் அப்படின்னு ஃபிக்கி, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி கருத்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 58% மக்கள் பெண்களாக இருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே நம்மளுக்கு ஒரு வருமானம் இங்கே எடுத்துக்க முடியும். இன்றைக்கி நேரடி விற்பனை துறைனா என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்க்குறீங்க மேனுஃபேக்சரிங் இருப்பாங்க. இன்றைக்கி எல்லா பொருளுக்கும் தயாரிக்கிறதுக்குன்னு ஒருத்தருக்காங்க. ஒரு ஹேர் ஆயிலோ, ஒரு சோப்போ, பேஸ்ட்டோ, இல்லை காலில் போட்டிருக்கிற எந்த ஒரு செப்பலானாலும், ஒரு பேனானாலும், எதுவானாலும் தயாரிக்கிற நிறுவனம் இருக்குங்க. கஸ்டமரான நம்ம கையில் வர்றதுக்கு முன்னாடி ஹோல்சேல் வியாபாரி, ரீட்டைலர், நேஷ்னல் ஸ்டாக்கிஸ்ட்டு, ரீஜனல் ஸ்டாக்கிஸ்ட்டு, இதுக்கு மேலே காஸ்ட்லி அட்வர்டைஸ்மெண்ட், இது எல்லாத்துக்கும் எதில் பணம் செலவு பண்ணுவாங்கன்னா அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய கஸ்டமர் கையில் தான் அது சேரும். ஆனால் நம்மளுக்கு தெரியாது, மறைமுகமாக அந்த பொருளில் தான் அது எல்லாமே வைப்பாங்க. இன்றைக்கி மசாலா பொடியிலிருந்து விளம்பரம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை நம்மளுக்கு இருக்குது. இதை மாற்றி இங்கேயும் விளம்பரம் இருக்குது, வாய்மொழி விளம்பரம். மக்களை தான், கஸ்டமர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பொருளை பயன்படுத்தினதுக்கு பிறகு இந்த திட்டம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இது நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சிபாரிசு பண்ணால் அந்த நடிகர்களுக்கும் டிவிக்காரங்களுக்கும் இடைத்தரகர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த 70% பணத்தை கஸ்டமரான நம்மளுக்கே பிரித்து கொடுக்கறது தாங்க நேரடி விற்பனை துறை. அதுவும் இந்திய பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம். இன்னைக்கு விளம்பரத்தில் வர்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் அதிகமாக அதில் பொருளை வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பெரிய முதலீடு பண்ணி இந்துஸ்தான் லீவர் இது மாதிரி. அப்போது இந்தியாவில் நம்மளோட பழக்க வழக்கங்களை வைத்தே ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்த நிறுவனம். இன்றைக்கி 20 ஆண்டு காலமாக நேரடி விற்பனை துறையில் அனுபவம் வாய்ந்த ஒரு நிறுவனம் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறத சொல்கிறதுல உண்மையில் பெருமைப்படுறேங்க. ஏன்னா நிறையா நபர்களுக்கு இன்றைக்கி ஆரோக்கியமும் வருமானமும் கொடுத்துட்ருக்கிற நிறுவனம். பெரிய ஒரு சல்யூட் இந்த நம்ம நிறுவனத்துக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். கம்பெனியோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சென்னை, கார்ப்பரேட் ஆஃபீஸ் டெல்லி, இன்னும் மும்பை, கல்கத்தா, இது மாதிரி கொச்சின் எல்லா ஸ்டேட்லேயும் கம்பெனியோட ஆஃபீஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு தாலுக் வைஸாக ஒவ்வொரு மாவட்டம் வாரியாகவும் கம்பெனியோட ஸ்டாக் பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிக்கியில் இன்றைக்கி இந்திய அரசாங்கத்தோட ஒரு பார்வையில் இருக்கக்கூடியது ஃபிக்கி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதில் ஒரு மெம்பராக மாறி இருக்காங்க. டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் மூலமாக ஒரு மெம்பராக இருக்காங்க. லெஃப்ட் சைடில் கீழே இந்தியன் கம்பெனி ஆக்ட் 1956 சட்ட விதிமுறைப்படி பதிவு பண்ண ஒரு நிறுவனம். இது பார்த்தோம் மத்திய அரசாங்கத்தோட கன்சியூமர் மினிஸ்ட்ரியில் பதிவு பண்ண சர்டிஃபிகேட்டு. நம்ம கம்பெனியோட ஒரு பிராண்டுக்கு 2019 டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற மிகப்பெரிய ஒரு பத்திரிகை பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க 2019.
ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. உண்மையில் ஆரோக்கியம் தாங்க முதல் கோடீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆரோக்கியம் உள்ளவங்க தான் முதல் கோடீஸ்வரர்னு சொல்லுவாங்க. நம்மளோட கம்பெனி கொடுக்கறது நிகரில்லாத ஆரோக்கியம். ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, பெஸ்ட்டான ப்ராடக்ட். இதுக்கப்புறம் பர்சனல் கேர் இருக்குது, பியூட்டி கேர் இருக்குது, ஹோம் கேர் இருக்குது, நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். இதோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இத்தனை சர்டிஃபிகேட் இருக்குது. நான் ஆயுஷ் பிரீமியம் மட்டும் பெருசாக கொடுத்துருக்கோன்னா இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தோட ஒரு அமைச்சகத்தில் ஒரு மினிஸ்டரியில் உள்ள உச்சகட்ட பதவி அப்படின்னு சொன்னால் அந்த ஆயுஷ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஆயுஷ், ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இது எல்லாமே உள்ளடக்கிய ஒரு மருத்துவ அமைச்சகம் தான் ஆயுஷ் அமைச்சகம். அதோட ப்ரீமியம் மார்க் சர்டிஃபிகேட் நம்மளோட பிராண்டுக்கு கிடச்சிருக்கு. குவாலிட்டி, ஹையஸ்ட் குவாலிட்டி உள்ளதுனால அதனால் ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரூன்ஸ்விக் அப்படிங்கிற லேபில் சர்டிஃபிகேட் எடுத்திருக்காங்க. ஜிஎம்பி சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. ராப்டெக்காஸ் மாதிரி உலக தரச்சான்றிதழ் பெற்ற சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம கம்பெனி எடுத்திருக்காங்க. ஸோ எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற பிராண்டு இதோட ரிசல்ட்டு, இதோட என்ன பிரச்சனைக்காக நம்ம என்ன பொருளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உள்ள பிரச்சனை இன்றைக்கி சளி பிரச்சனை. அதை வேரோட அறுத்து வெளியே கொண்டு வரக்கூடியது காஃப் சிரப். மூலிகைகளாக ஆனது. பிளட் பியூரிஃபையர். இன்றைக்கி ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்துக்குமே பிளட் பியூரிஃபையர் இன்னைக்கு க்யூர் பண்ணி கொடுத்துட்ருக்கு. உமன் கம்பெனி பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைக்கான ரிலீஃப், நீர்க்கட்டி இதெல்லாமே க்யூர் பண்ணி கொடுக்குது. இருதயங்கள் இதெல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்ருக்கு. நிறையா பயன்படுத்தின ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் மார்க்கெட்டில் இதுக்கெல்லாம் காம்படிஷனுக்கு ஆளே கிடையாதுங்க. அதான் இன்னும் பெருமையான விஷயம். வேறு எங்கேயும் கிடைக்காது. லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் கிடைக்காத பொருட்கள்னு நம்ம எப்பவும் பெருமையாக சொல்லுவோம். லிவர் கெயின், லிவருக்கு மெடிசனே கிடையாது. ஆனால் ஆயுர்வேதத்தில் சூப்பராக ரிசல்ட் ஆகக்கூடிய அல்சர் கம்ப்ளைண்ட்டு, சாப்பிட முடியல, இது மாதிரி ட்ரக் அடிஷன் இது எல்லாத்துக்குமே க்யூர் பண்ணக்கூடிய லிவர் கெயின் கேப்சூலும் கொடுத்துருக்கு. மேன்செக்டிவன் ஆண்களுக்கான பாலியல் பிரச்சனைக்கு க்யூர் பண்ணக்கூடியது. குழந்தை இல்லாத எல்லாமே ஆரோக்கியமாக க்யூர் பண்ணக்கூடியது, எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல். வெல்காட் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைச்சி சின்ன அடைப்பை கூட க்யூர் பண்ணி கொடுத்துருக்கு வெல்காட். ஸ்பைட்ரஸ், தூக்கமின்மை, மன அழுத்தம் இது அத்தனையும் க்யூர் பண்ணுறது ஸ்பைட்ரஸ்ங்கிற மூலிகையிலான ஒரு கேப்சூல். நோவேதனா, தலைவலி, கைகால் வலி எல்லாத்துக்கும் போடக்கூடிய கேப்சூல் ப்ளஸ் ஜெல் இது ரெண்டுமே இருக்குது. நோவேதனா. இம்யூனோ3 வயிறு சம்மந்தமான பிரச்சனை, கண் சம்மந்தமான பிரச்சனை அத்தனைக்குமே இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இம்யூனோ3. பிலோ 37 ஃபீவருக்கு, வைரஸ் ஃபீவராக இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய பிலோ 37. டெய்லி டாக்ஸ், உடம்புல உள்ள நச்சுத்தன்மை டாக்ஸிஸ் அத்தனையும் க்யூர் பண்ணக்கூடியது. நல்ல ஒரு ரிசல்ட்டு. ஃபீலிங், அயன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, ரத்த சோகை பிரச்சனை உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபீலிங் சிரப், ஃபீலிங் கேப்சூல். ஹீமோக்ளோபின் கம்மியாக உள்ளவங்க அவசியம் எடுத்துக்கலாம். ஒரே மாதத்தில் அதோட ரிசல்ட் கிடைக்கும். யூரிஃப்ளஸ் நம்மளோட ஸ்டோன், கிட்னி ஸ்டோனுக்கு அந்த வலி வந்தால் அது ரொம்ப கொடுமைன்னு சொல்லுவாங்க. அதை க்யூர் அது யூரினரிலேயே எந்த ஒரு ஆப்ரேஷனும் இல்லாமல் கரைக்கக்கூடிய மூலிகைகளாலான யூரிஃப்ளஸ்3 அப்படிங்கிற டானிக் கொடுத்துட்ருக்காங்க. பூண்டு கிள்ளி, சுகர் புண்ணு, வெட்டுக்காய் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடியது. சாம்பிட்டேல இன்னும் நேக்ஷியம் இருக்குது, இன்னும் தூக்க வரகு ரெம்மித்ராங்கிற ப்ராடக்ட் இருக்குது. இன்னும் நிறையா பொருள் இருக்குது. எல்லாமே சொல்கிறதுக்கு டைம் இல்லாதனால அளவான பொருட்களை மட்டும் காமிச்சு தரோம். ப்ரோட்டீன் ப்ளஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட். ஆயுஷ் வாஷ் இன்றைக்கு உள்ள பிரச்சனையில் நுரையீரல் சம்மந்தமான, வீசிங் சம்மந்தமான, நாள்பட்ட சம்மந்தம் பிரச்சனை எல்லாமே க்யூர் ஆகிருக்கு. டிபி இருந்தவங்க அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே நியூட்ரல் லைஃப் ஆயுஷ் வாஷ் இதெல்லாம் பயன்படுத்தி க்யூர் ஆனவங்க நிறையா இருக்காங்க. தைராய்டு பிரச்சனைக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க தை ஹெல்த் அப்படிங்கக்கூடிய டானிக் ப்ளஸ் பைரனுலா இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிட்ருக்கு. ஆன்டி அலர்ஜி சம்மந்தமான சைக்ளோவா, பெண்களோட மாதவிடாய்க்கான பிரச்சனைக்கு, நீர்க்கட்டி, தசை நார்க்கட்டி இது மாதிரி எல்லாமே க்யூர் ஆகிருக்கு சைக்ளோவா அப்படிங்கிறதுல. இன்னும் பர்சனல் கேரில் கம்ப்ளீட் கேர் ஷாம்பு, ஆன்டி டேர் ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், ஃபேர்னஸ் க்ரீம், ரெட் பேஸ்ட்டு, அண்ட்ரை ஜெல் இது மாதிரி இன்னும் நிறையா பொருள் பர்சனலில் இருக்குது. ஆனந்தான்கிற பிராண்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது. கவாச் ப்ரெஸ் ஒரு 48 மூலிகைகளான ஒரு கவசம்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு லேகியம் வடிவில் இருக்கும். ஹையஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர், நோய் எதிர்ப்பு சக்திக்கு கொடுக்கக்கூடியது. தாய்மார்களுக்கு எல்லாமே பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் அவசியம் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆகாரம் குழந்தைகளுக்கு கிடைக்கும். நியூட்ரல் லைஃப், வெயிட் கெயின், டிபி சம்மந்தமான பிரச்சனை, நிறையா பிரச்சனைக்கு நியூட்ரல் லைஃப் க்யூர் பண்ணிக்கும். ஸ்பைருலினா புரோட்டீன் சம்மந்தமான அதிகமான சத்து கொடுக்கக்கூடிய உணவு. 95 இன்றைக்கி உலகத்திலேயே 9 லட்சம் ஒராக் வேல்யூ உள்ள ஒரு ப்ராடக்ட்டுங்க 95. இன்றைக்கி ஆக்சிஜன், ரேடியேஷன், அப்சர்விங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. உடலத்தில் அத்தனை பிரச்சனைக்கும், உடலில் உள்ள செல்களை ரீஜெனரேட் பண்ணி கொடுக்கக்கூடியது. அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். டைபா லைஃப் சுகருக்கானது. 5 வகையான சோப்பு ஆனந்தான்கிற பிராண்டில் இருக்குது. டர்மரிக், பப்பாயா, ஸ்ட்ராபெரி, சாண்டல், நீம் அது மாதிரி. மகா பிருங்கராஜோட ஹேர் ஆயில், ஹெர்பல் பேஸ்ட்டு, சூப்பரான பேஸ்ட்டுங்க. பாடி பட்டர்,
இது ஒரு பிராண்டு. NU ஸ்டாருங்கிறது அடுத்த பிராண்டு, ரொம்ப ரேட் மலிவாக உள்ளது. 28 ரூபாயில் சோப்பு, 30 ரூபாயில் ஷாம்பு, இது மாதிரி எல்லாமே மலிவாக உள்ள விலையில் உள்ள NU ஸ்டாருங்கிற ஒரு பிராண்டு. அடுத்தது MI ஹோம், பெண்களுக்கான உற்ற தோழன்னு சொல்லலாம். டெஜினல் லிக்விடு, வாஷிங் லிக்விடு, இது மாதிரி டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், கிளாஸ் கிளீனர், டிஷ் வாஷு, டிஷ் பார், இது மாதிரி பொருள் எல்லாமே மார்க்கெட்டில் உள்ள அதே ப்ரைஸு அதை விட கம்மியாகவும் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. டீ, அஷாம் டீன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு குவாலிட்டியான டீ ஆகாருங்கிற ப்ராடக்ட்டில் கிடைக்குது. இன்னும் டிப் டீ, க்ரீன் டீ, இது மாதிரி எல்லாமே ப்ராடக்ட் கிடச்சிட்ருக்கு. அக்ரி ப்ராடக்ட் நம்ம கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. இதோட ப்ராடக்ட்டு தமிழ்நாட்டில் எல்லா சிட்டிலையும் எல்லா தாலுக்காலையும் இது கிடைக்கும். நம்மளுக்கு பின்கோடு வாரியாக அத்தனை இடங்கள்லையும் கம்பெனியோட PUC ஸ்டாக் பாயிண்ட்டு இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது இல்லாமல் கொரியர் சர்வீஸும் நம்ம குழு சார்பாக நம்மளுக்கு பண்ணுறாங்க. இதெல்லாமே நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக, நம்ம ஒரு டைம் வாங்குறது மூலமாக நம்மளுக்கும் ஒரு கன்சியூமர் குரூப்பை உருவாக்க முடியும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப்பை உருவாக்க முடியும். இந்த 2 டைப் நம்ம உருவாக்கலாம். இதன் மூலமாக நம்மளுக்கு எப்படி பலன் கிடைக்குது, இதை நம்ம எப்படி உருவாக்க போகிறோம், இது நம்ம உருவாக்கணுமா, இதில் இது ஒரு சிஸ்டமே உருவாக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சோசியல் மீடியா நிறையா இன்றைக்கி எல்லா மக்களும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த சோசியல் மீடியா மூலமாகவே நம்மளோட திட்டத்தையும் நம்ம பொருளை பயன்படுத்தின டெஸ்டிமோனியில் அவங்க அனுபவங்களையும் நிறையா ஷேர் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த தொழில் மூலமாக சம்பாரிச்சு ஒரு அனுபவத்தையும் ஷேர் பண்ணி கொடுக்கும்போது நிறைய நண்பர்கள் இன்றைக்கி ஆர்வமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நம்ம ஈவனாக எல்லாருக்குமே வருமானம் வர்ற மாதிரி நம்ம லாகின் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இப்போ லாக்டவுன் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு பகுதியில் இப்போ நம்ம டீம் எங்கெல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கோம், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் டெவலப் ஆகிற பகுதியில் இந்த மாதிரி நிறைய ஃப்ளெக்ஸ் பேனர் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ மக்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஷேர் பண்ணாவே அவங்களுக்கு ரெகுலரான நிரந்தரமான ஒரு வருமானம் நம்ம உருவாக்க முடியும். எங்கேயோ கடையில் வாங்குகிற ஒரு எக்ஸ்பென்ஸ் மினிமம் ஒரு 1500 ரூபாய் ஒரு மாதம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டாலே போதுங்க. ஒரு பேஸ்ட்டு, 2 சோப்பு, ஒரு ஹேர் ஆயிலு, இது மாதிரி ஒரு காஃப்னில், எனி ஒன் நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம ரெகுலரான ஒரு இன்கம்மை நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது மாதிரி கேட்லாக்கு, ப்ரௌச்சர்ஸ், இது எல்லாமே நம்ம டீம் சார்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரோம். ஸோ கூட வந்தவங்க எல்லாருக்குமே இன்கம் வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இப்போ இந்த குழுவே நிறையா நபர்களை உள்ளே வரும்போது அவங்கள உங்கள் டீமோட ஸ்பான்சராக தான் அறிமுகப்படுத்த முடியும், உங்களோட அறிமுகதாரராக தான் அந்தந்த ஊரில் அறிமுகப்படுத்த முடியும். அப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு இன்கம் கிடைக்கும். இந்த இன்கம் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரீட்டைல் இன்கம்ங்கிறது அவங்கவுங்க பக்கத்தில் யாருக்காவது கொடுத்தோம்னா அதோட லாபம் கிடைக்கும் நம்மளுக்கு. டிஸ்ட்ரிபியூட்டருக்கான ST போனஸ், சேல்ஸ் டர்ன்ஓவர் போனஸ் அப்படிங்கிறது வீக்லி கிடைக்கக்கூடியது. மந்த்லி போனஸ் தனியாக இருக்குது. வீக்லி அப்படிங்கிறது சேல்ஸ் டர்ன்ஓவர் எப்படின்னு பார்ப்போம். நம்ம கம்பெனி சனிக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு வாரம் ஒரு வீக் அப்படி கட் ஆஃப் வச்சுருக்காங்க. 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா 75 BV கிடைக்கும். NU ஸ்டார், MI ஹோம், இது மாதிரி ப்ராடக்ட்டுக்கு 35 BV கிடைக்கும். நம்மளோட பிரான்ச் 1, பிரான்ச் 2ன்னு நம்மளோட நம்மளுக்கான ஒரு வெப்சைட்டில் ஒரு ID ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த ஸ்டாக்கும் நம்ம பண்ண வேண்டியதில்லை, எந்த கடையும் நம்ம பண்ண வேண்டியதில்லை, எந்த வெப்சைட்டும் நம்ம பணம் கட்ட வேண்டியதில்லை. இது எல்லாமே நம்மளுக்காக நம்ம நிறுவனமே செஞ்சு கொடுக்குறாங்க. இது பெரிய விஷயங்க. இன்றைக்கி நம்மளுக்காக இவ்வளோ ஒர்க்கும் கம்பெனியே செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பிரான்ச் 1, பிரான்ச் 2ல் எப்படி சார் நம்மளுக்கு இன்கம் வரும் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் நம்மளுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக நம்மளோட IT இங்கே கொடுத்துருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஈஸ்வர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நபர் ஈஸ்வர்னு இருக்காங்க. அவரோட பிரான்ச் 1, பிரான்ச் 2. இந்த ஈஸ்வருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் முன்னாடி நம்ம பார்த்தோம் நிறையா சோசியல் மீடியாவிலையும் நிறையா ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணித்தரோம். அதில் ஷேர் பண்ணால் போதும், யாரையும் சிபாரிசு பண்ணணுமே தவிர நம்ம கூட்டி போய் பண்ண வேண்டாங்க. அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது மூலமாக இப்போ ஈஸ்வரோட பிரான்ச் 1ல் பாருங்கள், அஜித் அப்படிங்கிறவங்க நபர்கள் வந்திருக்காரு. பிரான்ச் 2ல் விஜய் அப்படிங்கிறவங்க ஒரு ID லாகின் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. அப்போது இந்த சேல்ஸ் நடந்ததுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் இப்போ டிவிக்கு யாருங்க, நடிகர்கள் கிடையாது, ஈஸ்வர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ ஈஸ்வருக்கு 5000 BV அப்படின்னா 2 நபர்கள் 5000 அவங்க வந்ததுனால ரெஃபரல் கமிஷன் ஒன்று கிடைக்குதுங்க. ரெஃபரல் கமிஷன்னா ஒரு நபருக்கு 500 ரூபாய் அது முதல் டைம் மட்டும் கிடைக்கும். 2 பேருக்கான 1000 ரூபாய் இப்போ ஈஸ்வருக்கு கிடைக்கும். ST போனஸ் அப்படிங்கிறது டர்ன்ஓவர் போனஸ். மேட்ச் BV 5000 BV மேட்ச் ஆகிருக்கு. 12% கால்குலேட் பண்ணோம்னா 600 ரூபாய். ஸோ 1200 ரூபாய் ஈஸ்வருக்கு வருமானமே இப்போ கிடைக்கும். அப்போது இது மாதிரி சார் ஈஸ்வருக்கு மட்டும் கிடைக்குமா, அஜித்துக்கு விஜய்க்கும் கிடைக்குமானா கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீக் 2 செகண்ட் வீக்கில் பாருங்கள், அஜித்தோட பிரான்ச் 1, பிரான்ச் 2ல் 5000 BV சேல்ஸ் டர்ன்ஓவர் ஆகிருக்கு. அப்போது 2 நபர்களால் ரெஃபரல் கமிஷன் இப்போ அஜித்துக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், ஒரு நபருக்கு 500 ரூபாய், 2 நபருக்கு 1000 ரூபாய் ரெஃபரல் கமிஷன். 5000 BV மேட்ச் ஆகிருக்கு அஜித்துக்கு. ஸோ 600 ரூபாய், மொத்தம் 1200 ரூபாய் இந்த இடத்துல அஜித்துக்கு கிடைக்கும். விஜய்க்கும்
என்ன சார் அஜித் விஜய்ங்கிறீங்க, சிம்பு தனுஷுங்கிறீங்கன்னா டக்குன்னு நம்ம மனசில் பதிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல உங்கள் பேரை, ஈஸ்வரன் இடத்துல உங்கள் பேரை வச்சுக்கோங்க. அஜித்துக்கு பதிலாக யார் வேணால் நம்ம கூட வரலாம், இருக்கட்டும். எல்லாருமே அஜித் தான், எல்லாருமே விஜய் தான் இங்கே. ஸோ இப்போ பாருங்கள், ஈஸ்வரோட இன்கம் பாருங்கள். பிரான்ச் 1ல் 10,000 பிவி நடந்திருக்கு, பிரான்ச் 2ல் 10,000 பிவி சேல்ஸ் நடந்திருக்கு. செகண்ட் வீக் ஃப்ரெஷ் சேல்ஸ். ஸோ எஸ்டி போனஸ் 1,200 ஆல்ரெடி அவர் 1,200 வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் அவருக்கு கிடைக்கிற வருமானம் 1,200. இது மாதிரி ஈஸ்வரோட கூட உள்ள விஜய் எல்லாரும் சேர்ந்து 40,000 பிவி சேல் டர்ன் ஓவர் நடந்திருக்கு. பிரான்ச் 2ல் 40,000 பிவி நடந்திருக்குன்னா 12% கால்குலேட் பண்ணோம்னா எஸ்டி போனஸ் 4,800 ஈஸ்வருக்கு கிடைக்கும். விஜய்க்கு அவரோட டர்ன் ஓவரை பொறுத்து அதே வாரத்தில் அதே சேல்ஸுக்கு விஜய்க்கும் கிடைக்கும், கூட வந்த அனைவருக்குமே அந்த கமிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். 4வது வாரம் பாருங்கள், அந்த குரூப் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து 1,00,000 பிவி நடந்திருக்கு. பிரான்ச் 2ல் 1,20,000 நடந்திருக்கு. அன்ஈவனாக இருக்குது. இப்போது எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்து 1,00,000 பிவி மேட்ச் பண்ணி 1,00,000 பிவிக்கான 12,000 ரூபாய் நம்ம இன்கமாக கம்பெனி கொடுத்துருவாங்க நம்ம அக்கௌண்ட்டில். மீதி இருக்கிற 20,000 பிவி கேரி ஃபார்வேர்டில் டெபாசிட்டில் தான் இருக்குது நம்ம அக்கௌண்ட்டில். இப்போ எக்ஸாம்பிள் பேங்க்கில் போய் நம்மளோட பணம் ஒரு 20,000 இருக்குது, நம்ம ஒரு 18,000 எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி 2,000 என்னங்க ஆகும், நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸில் இருப்பில் அப்படியே இருக்கும். அது மாதிரி நம்ம அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். இதை வந்து நம்ம எப்போ மேட்ச் ஆகுதோ அப்போ அதை சேர்த்து கொடுத்துருவாங்க. அப்போது இந்த மாதிரி 1 கோடி வரைக்கும் கேரி ஃபார்வேர்டு இருக்குங்க. அப்போது ஈஸ்வரோட ஓவர் பிரான்ச் 1ல் 5,00,000 பிவி, பிரான்ச் 2ல் பாருங்கள் 1,00,000 பிவி நடந்திருக்கு. இந்த இடத்துல புதுசாக நம்ம ஒரு குரூப்பை கூட உருவாக்கிக்க முடியும். அப்போ 2,00,000 மேட்ச் பண்ணோன்னா 12% கமிஷன் 24,000 ரூபாய் கிடைக்கும். பிரான்ச் 1ல் நம்ம டீம் க்ரோத் ஆகிட்டு இப்போவே நிறையா பேருக்கு இந்த பொசிஷனில் வந்திருக்கு. ரெக்ரூட்மெண்ட் ஒரு சர்வர் நடக்குங்க. நம்ம குரூப் மூலமாக ரெக்ரூட்மெண்ட்னா புது நபர்கள் ஃப்ரெஷ் சேல்ஸ் வரும். ரீபர்ச்சஸ் இருக்கிறவங்களே பேஸ்ட்டு முடிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பேஸ்ட்டை திருப்பி வாங்குவாங்க. ஒரு ஃபீலிங் சிறப்பு முடிஞ்சிருக்கு எனக்கு வேணும்னா கண்டிப்பாக அவங்க வாங்கிக்குவாங்க. ரீட்டைலிங் பக்கத்தில் யாருக்காவது கொடுக்கறது பண்ணுவாங்க. செல்ஃப் யூஸ் இது மாதிரி ஹோம் ஷாப்பியாக நிறையா பேர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டாக் பாயிண்ட் இன்றைக்கி ஒவ்வொரு பகுதியிலையும் ஸ்டாக் பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அந்த ஏரியாவில் வர்றது எல்லாமே அந்த ஸ்டாக் பாயிண்ட் எடுத்தவங்களோட டீமில் தான் வரும். அந்த ஸ்டாக் பாயிண்ட்டை பற்றி உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். இப்போது 10,00,000 பிவி நடந்திருக்கும் போது 12% கமிஷன் 1,20,000 ரூபாய் நம்மளோட கமிஷனாக நம்மளுக்கு கிடைக்குங்க. கூட இருக்கிற எல்லாரும் சேர்ந்து 17,00,000 பிவி, பிரான்ச்சில் 17,00,000 பிவி நடக்கும்போது 2,10,000 ரூபாய் நம்ம வருமானம் கிடைக்கும். சார் 1,00,000 2,00,000ங்கிறீங்களே, இதெல்லாம் சாத்தியமா சார்? இதெல்லாம் கிடைச்சிட்ருக்காங்கன்னா நிறைய நபர்கள் இன்றைக்கி இதில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானே கடந்த 4-5 ஆண்டுகளாக இதை சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன். என் குழுவிலையும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த இன்கமை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட பிரான்ச் 1ல் 30,00,000, பிரான்ச் 2ல் 50,00,000 நடந்தாலும் 2,10,000 தான் சீலிங் அமௌண்ட்டாக நம்ம கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மீதி உள்ள அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக. இது இல்லாமல் அடிஷ்னலாக இது கூட ரேங்க் கமிஷன், ஓவர் ரைடிங் போனஸ், பர்ஃபார்மன்ஸ் போனஸ், ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் இது எல்லாமே கிடச்சிட்ருக்கு. அத்தனை இன்கம் இன்றைக்கி நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இது எங்களோட குரூப்போட ஒரு சின்ன ஒரு ப்ரூஃப் தான் உங்களுக்கு காமிச்சு தரேன். பாண்டிச்சேரியில் ஒயின் ஸ்ப்ரே அப்படிங்கிறக்கூடிய மிகப்பெரிய ரிசார்ட்டில் ஒரு 300 பேர் உள்ள குழு தான் அது. நிறைய ஆண்கள் சரிசமமாக பெண்களும் இதில் இருந்துகிட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே இன்றைக்கி மாதம் குறைந்தது 50,000, 1,00,000, 1,50,000 சம்பாரிச்சிட்ருக்கூடிய நபர்கள். இன்னும் சொல்லணும்னா அடுத்த 2019 கோயம்புத்தூர் கொடிசியாவில் நடந்த ஒரு விழா இது. 3,000 பேரில் 1,500 பேர் பெண்கள். அந்த பார்த்தா தெரியும் கலராக இருக்கிறது பெண்கள் இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. எல்லா தரப்பு நபர்களும் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இன்றைக்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு துறைங்க. இதில் சம் ஆஃப் டெஸ்டிமோனியில் உங்களுக்கு காமிச்சு தரேன். சார் இது ஓகே, நீங்கள் பிளான் சொன்னீங்க ரைட்டு, இந்த பொருளை பயன்படுத்தினா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னா 100% கேரண்டி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டுங்க. எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. ஆனால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சரியாகாத பிரச்சனையை இன்றைக்கி சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆரோக்கியம் தான் எல்லாருக்கும் முதல் முக்கியம். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஸ்கின் அலர்ஜியில் உள்ளவங்களோட சின்ன எடுத்துக்காட்டு தான். அவரோட முதுகு பாருங்கள், அவ்வளவு அலர்ஜி இருந்தது, க்யூர் ஆகிருக்கு அவங்களுக்கு. நம்மளோட 95 டெய்லி டிடாக்ஸ் பிளட் பியூரிஃபையர் மட்டும் பயன்படுத்தி அவங்களுக்கு க்யூர் ஆகிருக்குங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பாருங்கள், இந்த அம்மா கும்பகோணம், எனக்கு தெரியும், என்னோடய குழுவில் தான் இவங்க இருந்தாங்க. மவுத் கேன்சரால் ரொம்ப அவதிப்பட்டாங்க. ஆனால் நம்மளோட 95 இந்த மாதிரி ஊண்டு கில்லிங் இதெல்லாமே கொடுத்து ஸ்பைரலாக எடுத்து அவங்க ஒரு மாதத்துலேயே அவங்க டோட்டலாக க்யூர் ஆகிட்டாங்க. ஆச்சரியமான விஷயம். நிறைய பேர் அந்த பகுதியில் ஆச்சரியமாக பார்த்தாங்க. வேடச்சுந்தர் பக்கத்தில் இந்த குழந்தை ஒரு 6-7 வயசு தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு உண்டான பிரச்சனை, கை கால் எல்லாமே கொப்பளமாக இருக்கும். ஸ்கூலுக்கு கூட போக முடியாது, நடந்து போக முடியாது, தூக்கிட்டு தான் போகணும். நம்மளோட ப்ராடக்ட் அவங்க கையில் அவங்க அம்மா வச்சுருக்காங்க, டோட்டலாக க்யூர் ஆயிடுச்சு. அதுக்கு ரைட் சைடில் பார்த்தோன்னா ஸ்டோன், கிட்னி ஸ்டோன் உள்ள பிரச்சனை அத்தனையும் யூரிஃப்ளஸ் டெய்லி டாக்ஸ் இதை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு க்யூர் ஆகிட்டு இருக்குது.
இது நீங்களே படிச்சுக்கலாம். குழந்தை இல்லாதவங்க 14 வருடம் 7 வருடம் குழந்தை இல்லாதவங்க அவங்க ஊர் பேர் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது சில பேர் வீடியோவாகவும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அவங்க அனுமதியோடு தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பொருளுக்கு விளம்பரம் அப்படிங்கிறது பொருளை பயன்படுத்தின நல்ல உள்ளங்கள் தான் விளம்பரமே. ஏன்னா அவங்களுக்கு தீராத பிரச்சனை தீர்ந்த மாதிரி பல நபர்களுக்கு தீரணுங்கிறதுக்காக இது எடுத்த வீடியோ. போலியான விளம்பரங்கள் நிறையா இருக்கும்போது நம்ம பகுதி மக்கள் பயன்படுத்தி க்யூரான ப்ரூஃப் தான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறோம். நாங்கள் தேனி மாவட்டம் தேவாரம் பக்கத்தில் இருக்க பொம்மிநாயக்கம்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். என்னுடைய பேர் பாண்டி, என்னுடைய மனைவி பேர் நித்யா. நான் சீரியம்பட்டியில் பூ மார்க்கெட்டில் வேலை பார்க்குறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. நாங்கள் திண்டுக்கல் சின்னாலப்பட்டி பக்கத்தில் ஸ்ரீமதி கருத்தரிப்பு மையத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அங்கே 2 வாட்டி டெஸ்ட் பேபி வச்சாங்க, குழந்தை நிற்கலை. ஏறக்குறைய ஒரு 8 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். கடைசி ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இல்லை, குழந்தை ஏதாவது தத்தெடுப்புங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை செய்முறை வச்சு நான் மதுரை ஐஸ்வர்யாவுக்கு கூப்பிட்டு போனான்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அந்த டைமில் எங்கள் மாமா சுவேந்திரன் அவங்க மூலியமாக அறிவழகன் சார் அறிமுகமானார். அவர் ப்ராடக்ட் கொடுத்தாங்க, 3 ப்ராடக்ட்டு. அதை யூஸ் பண்ணோம். அதை யூஸ் பண்ண மூலியமாக எங்களுக்கு அருமையான குழந்தை பாக்கியம் கிடைச்சது. நான் யூஸ் பண்ண பொருள் நான் யூஸ் பண்ணது மேன் சக்திமான் ஸ்பெர்லினா கோல்ட்டு. இது 2 நான் யூஸ் பண்ணேன். என்னுடைய மனைவி 95 உமன் கம்பேனியன் 2 யூஸ் பண்ணாங்க. நாங்கள் ப்ராடக்ட் 2 மாதம் தான் பயன்படுத்தினோம். 2 மாதம் பயன்படுத்தியதே மனைவி கர்ப்பமாயிட்டாங்க. இதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை அறிமுகப்படுத்திய என் மாமா சுவேந்திரன் அவர்களுக்கும், கதிர்காம் சார் அவர்களுக்கும், அவங்க மனைவி உமா மேடம் அவர்களுக்கும், அறிவழகன் சாருக்கும், மை லைஃப் ஸ்டைல் கம்பெனி அவர்களுக்கும் என் மனதார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அந்த மாதிரி அனுபவங்கள் நம்ம ஷேர் பண்ணுறதுனால பல பேருக்கு இது நன்மை செய்கிறத பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு 100% கேரண்டி தரோம். நீங்கள் நிறையா பார்த்ததுனால சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். நாங்கள் நிறையா பார்த்துட்டோம் சார், நிறையா செலவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இது ஒரு ஆதாரம் இல்லை, இது மாதிரி ஆயிரக்கணக்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு முன்னாடி காமிக்க முடியும். இயற்கையான உணவு முறை மூலமாகவே ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் நம்ம பயன்படுத்தும் போது 100% இது ரிசல்ட் கிடச்சிக்கிட்டு இருக்குது. தவறாமல் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்தவங்களுக்கு அது கேட்டுக்குங்க. உங்களுக்கு இன்னும் அந்த பொருளை பற்றின விளக்கங்கள், அனுபவங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. இது பாப்பா பேருங்க? என்ன பிரச்சனைக்காக பொருள் எடுத்துக்கிட்டீங்க? ஏஜ் அட்டன் பண்ணாதனால இந்த பொருளை எடுத்துக்கிட்டீங்க. பொருளை கொடுத்தது யாருங்க? பாலா சார். எவ்வளோ நாள் அந்த பொருளை எடுத்துக்கிட்டீங்க? 3 மாதம் அந்த பொருளை எடுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகும்? 22 வரணும். இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணாதனால இந்த பொருளை எடுத்துக்கிட்டீங்க. இந்த பொருளை எடுத்துக்கிட்டது மூலமா உங்களுக்கு இப்போ என்ன நன்மை கிடைச்சிருக்கு? ஏஜ் அட்டன் பண்ணிட்டீங்க. இது எதுவுமே மருந்து பொருள் கிடையாதுங்க. இது எல்லாம் துணை உணவு தான். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது ஒரு 3 to 6 மாதம் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உடம்புல நல்ல ஒரு இது கிடைக்கும். சரிங்களா? இது நிறைய பேர்த்துக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ தேவைப்படுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம். நம்ம பாப்பாவோட நல்லா சந்தோஷம் தான். இவங்க எடுத்துக்கிட்ட பொருள் உமன்ஸ் கம்பெனியை கவாச் ப்ளஸ்ஸு ஸ்கொயர்னா கோல்டு, இது 3 எடுத்துக்கிட்டாங்க. இது எடுத்தது மூலமாக அவங்க இன்னைக்கு நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. வீட்டில் எல்லாருக்குமே சந்தோஷம். எல்லாருமே அவங்க ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமாக இந்த பொருளை எடுத்தது மூலமாக ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே, நம்ம சில பொருட்கள் பயன்படுத்துகிற விஐபிஸோட அனுபவத்தை இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லா தரப்பு நபர்களும் இன்றைக்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அசாம், நம்மளோட முன்னாள் தொழில்நலத்துறை அமைச்சர் செல்லப்பாண்டியன், இது மாதிரி நம்மளோட பாடகி மரியாதைக்குரிய ஜானகி அம்மா, நயினார் நாகேந்திரன் இப்போவும் எம்எல்ஏ, அவங்களோட திரிபுராவோட சிஎம் நம்மளோட பொருளை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க. நம்மளோட நடிகர் விஜயகாந்த்,
நம்மளோட பொருளை இன்றைக்கி ரெகுலராக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களோட சன்னும் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட செந்தில் பாலாஜி நம்மளோட கரூர் ஷாப்பை ஓப்பன் பண்ணி வச்சாங்க அவங்களோட கையால். அவங்களும் இன்றைக்கி பொருளை பற்றின எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சார், அதோட இவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்குது, ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். விலை வந்து மிக மிக குறைவுங்க. இதோட ரிசல்ட்டை பார்க்கும்போது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆகாத செலவு 300 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 2500 ரூபாய், இது மாதிரி தான் நம்மளோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் பொருளுக்கு மேலே ரிசல்ட் அதிகமாக இருக்குது. காரணம், நம்ம கம்பெனி இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான பொருளை ஒரு பேட்சில் தயார் பண்ணுறாங்க. ஒரு காஃப் சிரப் தயார் பண்ணாங்கன்னா 3 கோடி பாட்டில் தயார் பண்ணுறாங்க. அது எல்லாமே 6 மாதத்தில் விற்றுரும். ஏன்னா இது எனக்கு அனுபவ ரீதியாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் பொருள் தரமாகவும் விலை மலிவாகவும் நம்மளோட கம்பெனி கொடுக்க முடிஞ்சிட்ருக்கு. ஸோ ஹெர்பல் பேஸ்ட் நீங்கள் பார்த்தா கம்பேர் பண்ண முடியும் ப்ரைஸை. எக்ஸாம்பிள், மார்க்கெட் உள்ள ஒரு கம்பெனியோட பேஸ்ட்டு 70 கிராம் 180 ரூபாய், நம்ம ஹெர்பல் பேஸ்ட் 150 கிராம், எடையும் டபுள் மடங்கு, ரேட்டும் பாதிக்கே குறைவு, 175 ரூபாய் நம்மளோட ப்ரைஸ். டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ், எம்ஆர்பி தனியாக இருக்குது. நம்மளுக்கு லிவர்கைன் சிரப் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கம்பெனியோடது 235 ரூபா, மார்க்கெட்டில் 380 ரூபாய்க்கு மேலே அதே அளவு உள்ளது இருக்குது. உமன் கம்பெனின்னு கம்பேர் ஆன ஒரு ப்ராடக்ட் இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும், 2750 ரூபா இருக்குது. நம்மளோட கம்பெனியோட ப்ராடக்ட் 300 ரூபா நம்ம கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. ஆன் அண்ட் ஆன் மகா பிருங்கராஜ் ஹேர் ஆயில் இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி இருக்குது, உங்களுக்கு தெரியும், 432 ரூபா, 100 ml போட்டிருக்காங்க. 200 ml எடை அளவு அதிகம், டபுள், 380 ரூபா தான் நம்மளோட ப்ரைஸோட ப்ராடக்ட்டு. ஸோ இதுக்கு மேலே இன்னும் நிறையா பொருள் நான் கம்பேரிசன் காமிக்க முடியும். பர்சனல் யூஸ், ஹோம் கேர் எல்லாமே மார்க்கெட்டை விட கம்மி தாங்க. ஸோ இந்த மாதிரி wound கில்லிங் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறது 116 ரூபா நான் பார்த்துருக்கேன். நம்மளோட ப்ராடக்ட் 120 ரூபா தான், ஆயுர்வேதிக்கில் சைட் எஃபெக்ட் இல்லாதது. இது மாதிரி இந்த தொழிலில் ஏன் சார் நான் ஸ்டார்ட் பண்ணணும் இணையும்னா, நம்ம இது குழுவாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தொழில். நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன், இங்கே பிஸ்னஸில் உங்கள் ஐடி ஆக்டிவாக வச்சுருந்தாலே போதும், உங்களுக்கான குழு ஆட்டோமேட்டிக்காக இங்கே உருவாக்க முடியும். ஏன்னா நம்ம டீம் மொத்தமாக செயல்பட்டு இருக்காங்க. நிறைய நபர்கள் சோசியல் மீடியாவில் லட்சக்கணக்கான நபர்கள் இன்றைக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே இன்றைக்கி நம்ம பிஸ்னஸை விரும்பி உள்ளே வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஒரு ஐடி ஸ்டார்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குழு உருவாகுதுங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்தில் உங்களுக்கான ஒரு குழு நம்ம உருவாக்கியிருப்போம். அந்த டைமில் பாருங்கள், இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபேமிலி ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே ஒரு ஒரு 50,000 ரூபாய் சேலரியில் 1 லட்ச ரூபா சேலரியில் இயங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த நபருக்கு ஏதோ ஒரு காரணம் அந்த நபர் இல்லைன்னா அந்த குடும்பத்தோட வருமானமோ அந்த குடும்பத்தோட நிம்மதியோ இருக்காதுங்க. அப்போது இங்கே பாருங்கள், ஒரு சின்ன அனுபவம் காமிச்சு தரேன். நிறையா இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று காமிக்கிறேன். எங்களோட டீமில் வயது முதிர்ந்து இறந்த நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் நாமினி கிடச்சிட்ருக்கு. அவங்க பொண்ணு பேருக்கு லட்சக்கணக்கான வருமானங்கள் போய்கிட்டு இருக்கு. டைமண்ட் ரேங்கில் இருந்து ஒரு 35-40 வயசில் இருந்த நபர்கள் ஒரு சின்ன விபத்தில் இறந்துட்டார். அவருக்கு வந்து அன்னைக்கு 25 லட்சம் 30 லட்சம் வருமானம் இருந்துச்சுங்க. ஆனால் அவர் உருவாக்கி வச்ச குழு மூலமாக இன்றைக்கும் அவருக்கு 35 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் அவங்க மனைவி நாமினி பேருக்கு போய்கிட்டு இருக்கு. அவர் இல்லை அப்படிங்கிற குறையை கண்டிப்பாக அதை தீர்க்க முடியாது, அது ஏற்றுக்கக்கூடியது அல்ல. ஆனால் இருந்தாலும் யாருக்கு நடக்கக்கூடாது. ஒரு வேளை யாருக்கு வேணால் இது நடக்கலாம். நம்ம இல்லாத போது நம்ம குடும்பத்துக்கு வருமானம், நம்ம உழைக்கிற உழைப்பு 3 தலைமுறைக்கும் அதன் மூலமாக வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு துறை தான், ஒரு நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நம்ம பார்த்தோம். ஸோ த ரைட் நவ், இது சரியான ஒரு டைம். ஒரு நிமிடத்தில் வாழ்க்கை மாறாது, ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம்ம வாழ்க்கையை மாற்றும். நிறையா ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், நீங்கள் இது மாதிரி வாட்ஸ்அப்பில் வர்ற பிக்சர்ஸ் அசால்ட்டாக நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. போலிகள் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி உங்களுக்கு காமிச்சு தரேன். நேர்மையாக இருக்கிற நபர்கள் தான் முகம் காட்டி தன்னோட சோசியல் மீடியாவில் பேச முடியும். பல பேர் போலியாக முகத்தை காமிங்க, ஒரு போஸ்ட் போடுவாங்க, இது மாதிரி சும்மா போடுவாங்க. இருக்கிற வீடு, இருக்கிற அட்ரஸ்ஸு, வாழ்கிற பகுதி அத்தனையும் முகம் காமிச்சு பேசுகிறோன்னா தைரியமாக நேர்மையாக இருக்கிறதுனால தாங்க காமிக்க முடியுது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். ஸோ அதனால் ரைட்டான ஒரு வாய்ப்பு